ஆகையினால எனக்கு எப்பவுமே எங்கே போனாலும் ஒரு பெரிய கூட்டம் உண்டு. இங்கே இல்லை, தமிழ்நாட்டிலையும் நிறையாவது கூடிடுவாங்க. எதிர்காலம் கேட்கறது இல்லை, பார்த்தா போதும், ஒரு பார்த்தா போதும். காரணம் என்னன்னு கேட்டா, எங்கிட்டேருந்து வர்ற the purest vibration of love, இந்த அன்பு தான் எல்லாரையும் இணைக்கிறது. அதனால அன்பு செய்ய பழகுங்கள், அன்பு காட்ட பழகுங்கள். Do not outside, it is inside. மனைவியிடமாவது அன்பாக இருக்கக்கூடாதா? ஆஃபீஸில் ஏதாவது கோபம்னா வீட்டில் வந்து கொட்டுறது. நல்லாவே இருக்கணும், சந்தோஷமா இருக்கணும். சிலருக்கு நல்ல மனைவி, சிலருக்கு வம்பான மனைவி. சரிதான், வந்தவரை சரி இருக்கிறத சந்தோஷமா எடுத்துக்குவோம் என்று எடுத்துக்கொண்டு, என்ன இறைவன் கொடுத்த வரம். எப்படிப்பட்ட மனைவியா இருந்தாலும், எப்படிப்பட்ட கண்ணா போற குழந்தையா இருந்தாலும் இறைவன் கொடுத்த வரம். அப்படி நினைச்சு போகணும். நான் நினைச்சு பார்க்கல அடிக்கடி. those days just 20 years back கொஞ்சம் அழகு இருந்தது, அதனால ஒரு கவர்ச்சி இருந்தது. அழகு இருந்தா கவர்ச்சி இருக்கும், இருக்கும். அழகான மனிதானே வேணும். ஆமா ஆமா, அழகுங்கிறது எங்க இருக்குங்கிறீங்க? மனசு, மனது. இந்த அழகான மனைவிங்கிறது நல்ல குணவதியான, நல்ல அன்பான, நேசமான ஒரு மனைவி கிடைச்சா, ஒரு பிள்ளை கிடைச்சா, ஒரு நண்பர் கிடைச்சா, அதான் சொர்க்கம். சொர்க்கம் எதுங்கிறீங்க? இங்க பார்க்காத சொர்க்கத்தை எங்க போய் பார்க்க போறோம்? You must enjoy this world as a heaven. ஒரு சந்தோஷமும் இருக்கணும். வீட்டில் ஒருத்தர் உடம்பு முடியா இருக்கும் பொழுது கூட அவங்கள சந்தோஷமா, ஆதரவா, அன்பா இருக்கணும். ஒரு 15 வயசு பொண்ணு, எப்போ வருவீங்க? 10ஆம் தேதி. நான் ஒரு நாள் இருக்கேன், முன்னாலே வரக்கூடாதாங்கிறா. அதனால லைஃப் இஸ் a bed of rose. பெட் ஆஃப் ரோஸ். எல்லாருக்கும், எல்லாரும் மகிழ்ச்சியா, சந்தோஷமா, ஆனந்தமா இருக்கணும். நான் சொல்லும் பொழுது நீங்க நினைக்கிறீங்க சந்தோஷமா, இனிமேலாவது சந்தோஷமா இருக்கணும்.